ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ராகு எது பயிற்சியோட வரிசையில கும்பராசிக்கு இந்த ராகு எது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவரைக்கும் மீனத்தில் இருந்த ராகு கும்பத்திற்கும், கன்னியில் இருந்த கேது சிம்மத்திலும் சென்று அமரப் போகிறார்கள். 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் மே மாதம், அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நிகழ்ந்தது. சனி கும்பத்திலிருந்து மீனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி. குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் சென்று அமரப் போகிறார். அதாவது கும்ப ராசிக்கு ஜென்மத்திலேயே ராகு, ராசியிலேயே ராகு, 2இல் சனி, 5இல் குரு, 7இல் கேது. இந்த கோச்சார நிலைகள், இந்த கிரக நிலைகள், குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி கும்பராசிக்கு என்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல நாங்கள் சனி எடுத்துக்கொள்வோம். இப்பதான் ஜென்ம சனியிலிருந்து விலகி பாதச்சனியாக கும்பராசிக்கு சனி பகவான் மீனத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார். ஜென்மச்சனி காலத்துல கடுமையான மனவலி, கடுமையான மன கஷ்டம், மன துன்பம், கடுமையான மன அழுத்தம், வார்த்தைகளால் சொல்ல முடியாத கருண கொடூரமான தாக்குதலை ஜென்மச்சனியின் போது கும்பராசிக்காரர்களுக்கு சனி நிகழ்த்தி விட்டார் என்பதுதான் உண்மை, மறக்க முடியாத உண்மை. என்னை சந்திக்க வந்த ஏராளமான ஜோதிட சொந்தங்கள், கும்பராசியை சேர்ந்தவர்கள் கன்சல்டேஷன் நடந்து கொண்டிருக்கிற போது தங்களுடைய கண்ணீர் கதைகளை சொன்ன போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதாவது ஜென்மச்சனி காலத்துல கடுமையான மன அழுத்தம், கடுமையான துன்பம், தொட்டதெல்லாம் தடை தாமதம், உடல் ஆரோக்கிய குறைவு, பொருளாதார இழப்பு, துரோகங்களை சந்திப்பு, ஏகப்பட்ட சிக்கல்களை இந்த ஜென்மச்சனி கருண கொடூரமான தாக்குதலை அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு நிகழ்த்தி விட்டது என்பதுதான் உண்மை. சரிதானே? இப்ப ஜென்மச்சனி விலகி போயிட்டு என்று சொல்றது ஒரு பெரிய ஆறுதல். உண்மையில ராசியில இருந்து சனி விலகி குருவின் வீட்டில் போய் சுபத்துவமாக அமர்ந்திருக்கிறார். ஜென்மச்சனியின் பிடியிலிருந்து கும்பராசிக்காரர்கள் முழுமையாக தப்பி விட்டீர்கள், விடுபட்டு விட்டீர்கள். சரிதானே? அது ஒரு பெரிய நிம்மதி, பெரிய ஒரு மன ஆறுதல். சரி, விடுபட்டு விட்டாச்சுது. ஆனா இப்ப இந்த மீனத்துல இருக்கிற இந்த சனி ஏதாவது கெடுபலங்களை செய்வாரா? 2ஆம் இடத்துல நிற்கிற சனி ஜென்ம சனியை போல ஏதாவது மேற்கொண்டு தொடர்ந்து தீங்கு செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா உண்மையில இல்ல, வாய்ப்பு இல்லை. என்னன்னு சொன்னா ராசிநாதனாகி சனி ராசிநாதன், கும்பராசிக்கு ராசிநாதன். அது மட்டும் இல்ல, 2ஆம் இடத்துல குருவின் வீட்டுல ராசிநாதனாகி இருக்கக்கூடிய இந்த சனி ஜென்ம சனியை செய்ததை போன்று கருண கொடூரமான தாக்குதலை, ஈவிரக்கமற்ற கொடுமைகளை நிச்சயமாக செய்யாது. சரிதானே? அது மட்டும் இல்ல, நன்மைகளை நிச்சயமா செய்வார். குருவின் வீட்டுல சுபத்துவமா இருக்கிறார். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளி வட்டாரத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா வழிகளிலும் பணம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழில், வேலை, உத்தியோக அமைப்புகளால் உங்களுக்கு பணம் சேர்வதற்கான, வருமானம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த சனியை ஏற்படுத்தி தருவார். நேரடியான தனலாபம், மறைமுக தனலாபம், திடீர் தனலாபம். அதாவது சனி தன்னுடைய எல்லா வழிகளிலும் உங்களுக்கு வருமானத்தை தருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவார். அவர் உங்களுக்கு ராசிநாதன். அது மட்டும் இல்ல, குருவின் வீட்டுல சுபத்துவமா இருக்கிறார். ஜென்மச்சனியாக இருந்து செய்த கெடுதல்களை நிச்சயமாக 2ஆம் வீட்டில் குருவின் வீட்டில் இருக்கிற இந்த ராசிநாதன் சனி செய்ய மாட்டார். கும்பராசிக்காரர்களுக்கு பயப்பட தேவையில்லை. சரிதானே? சனியை பற்றிய கலக்கங்கள் இனி தேவையில்லை. சரி, இப்ப ஜென்மத்திலேயே ராகு அமர்ந்திருக்கிறார். இது என்ன பலன் சொல்லி பார்க்கலாம். ராசியில ராகு, அதாவது கோச்சார அமைப்புகள்ல ஜென்ம ராகு, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி கடுமையான கெடுபலங்களை தரக்கூடிய அமைப்பு தான். ஜென்மத்துல அதாவது ராசியிலேயே ராகு அமர்ந்தது தவறு, தப்பு, உண்மையிலேயே தப்பு தான். ஆனால் குருவின் பார்வையில் இந்த ராகு உங்களுடைய பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பதவி, பட்டம் அனைத்துமே அதிகரிக்கும், மேல்நிலை நோக்கி நகரும். உங்களுடைய பெயர் புகழுக்கு எந்த களங்கமும் வராது. இன்னும் சொல்ல போனா ஜென்மச்சனியில நீங்கள் இழந்து போன உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். முகம் பொலிவு பெறும். ஒரு ஆரோக்கியமான தேஜஸான மனிதராக மாறுவீர்கள். ராசிய குரு பார்க்கிறார். அங்க ராகு இருந்து நன்மையாக பிரம்மாண்டமா படுத்தி தருவார். அதை சரிதானே? ராகுவுக்கு சாதாரணமாக எதையும் சிந்திக்க தெரியாது, குறைஞ்ச நிலையில எதையும் செயல்படுத்த தெரியாது. எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்வார். குருவின் பார்வையில் ராசியிலேயே இருக்கக்கூடிய இந்த ராகு, ராசிநாதன் சுபத்துவமாக செயல்பட்டால் எப்படி செயல்படுவாரோ அப்படியே செயல்படுவார். சரிதானே? அதாவது ராசியில இருக்கக்கூடிய இந்த ராகு உங்களுடைய பெயர், புகழ், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அனைத்தையும் உயர்த்தி தருவார். சரிதானே? கவலைப்படுவதற்கு, இந்த ராகுவால கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. சரி, இப்ப 5ல இந்த குரு அமர்ந்திருக்கிறார். என்ன பலன்களை தருவார்னு சொல்லி பார்க்கலாம்.
5ஆம் இடத்துல குரு அமர்கிற போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். ராசிய குரு பார்க்கிறார், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இழக்காமல் சரியாக அதை பயன்படுத்திக் கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய 5ஆம் இடம் என்றது உங்களுடைய தெளிவான தூய்மையான சிந்தனையில் உங்களுடைய புத்தியில் தெளிவு பிறக்கும், ஆரோக்கியமான சிந்தனைகள் தோன்றும். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றியும் காண முடியும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், உங்களுடைய ஆரோக்கியமான சிந்தனைகளின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய செயல்களால் வெற்றியும் லாபமும் உண்டாகும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல இந்த குரு இருக்கிறது நிறைய நற்பலன்கள். அதாவது உங்களுடைய தாய் வழி தந்தை வழி பூர்வீக சொத்துகளால் நன்மைகள் உண்டாகும். இதுவரைக்கும் கோர்ட்டு கேஸ் என்று சொல்லி இந்த பூர்வீக சொத்து விஷயங்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நிலையான சொத்துக்களை புதிதாகவும் வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், வீடு வாசல் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது 5ஆம் இடத்துல குரு இருக்கிற போது அரசு வழி நன்மைகள் கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைக்கும். போட்டி தேர்வுகள் எழுதி அதில் வெற்றி பெற முடியும். உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்ல, 5ஆம் இடத்துல இந்த குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியையுமே பார்க்கிறார். குருவின் இருப்பால் 5, 1, 9, 11ஆம் இடங்கள் விளக்குறது. அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அத்தனை நன்மைகளும் ஏற்படும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும், அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆண் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கும். 2வது குழந்தை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவத்தின் மூலம் குழந்தைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இப்போது சக்சஸ் ஆக முடியும். நிச்சயமா குழந்தை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குழந்தை சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளுமே நன்றாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு, அதாவது 11ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம், 9ஆம் இடம், ராசியையும் பார்க்கிறார். 5ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். குருவின் இருப்பாலும் அவருடைய பார்வையாலும் 1, 5, 9, 11 வலுவடைகிறது. எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல திரிகோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 வலுவடைகிறதோ இயல்பாகவே அவனுக்கு அத்தனை நன்மைகளும் ஏற்படும். அது மட்டும் இல்ல, இரட்டிப்பு லாபமாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அட்டகாசமான கோச்சாரம். இதுல ஒரு தெளிவான ஒரு சூட்சமத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். கும்ப ராசிக்காரர்கள் எல்லாமே நற்பலங்களாகத்தான் இருக்கிறது. ஜென்மத்தில் ராகு இருந்து 7ல் கேது இருக்கிற போது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமையை பார்த்து கொள்ள வேண்டும். சரிதானே? கணவன் மனைவிக்கிடையில விரிசல் ஏற்படாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல கும்பராசிக்காரர்கள் உங்கள் எதிர்பாலினத்தவர்களோடு பழகுகிற போது, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், பழகுகிற போது விழிப்புணர்வோடு எச்சரிக்கையோடு பழக வேண்டும். ஏதாவது சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்தில் கேது அமர்ந்தது அவ்வளவு ஒன்றும் பெரிய நற்பலன்களாக இல்லை. அது மட்டும் இல்ல, உங்களுடைய நண்பர்களோடு ஒற்றுமையை மெயின்டைன் பண்ணி கொள்ளணும். கருத்து முரண்பாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் பங்குதாரர்களோடு ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். தொழில் பங்குதாரர்களோடு கருத்து முரண்பாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கிற இந்த கேது 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியங்களில் தேவையில்லாத வேலைகளை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கம் என்று சொல்லி நீங்கள் தொடர்புக்கு போகின்ற அத்தனை பேரோடும் நீங்கள் சுமூகமான உறவை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். சரிதானே? இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க பார்த்துக் கொள்ளணும். அது மட்டும் இல்ல, சரியாக புரிந்து கொள்ளணும். கோச்சாரத்துல ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, ஜென்மராக அவ்வளவு பெரிய நல்ல அமைப்பு இல்லை. ஆனால் இங்க ஜென்ம ராகுவாக வந்திருந்தது தவறு. குருவின் பார்வையில் இருப்பதால பெரிய சிக்கல்கள் ஒன்றும் வரப்போவதில்லை. நன்மையாகவே அனைத்து நடக்கும். சரிதானே? இருந்தாலும் ஜென்ம ராகு 7ல் கேது நடப்பதால் ஒரு தடவை காளஹஸ்திக்கு சென்று, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் ஒரு தடவை காளஹஸ்திக்கு சென்று ஒரு ராகு பரிகாரத்தை செய்து கொண்டு அந்த காளஹஸ்திரி நாதனை, சிவபெருமானை வணங்கி விட்டு வருவது உங்களுக்கு எல்லா தடை தாமதங்களையும் விளக்கும். இந்த ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய தீங்கை விலக்கி தரும். சரிதானே? அங்கே செல்ல முடியாதவர்கள், வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள், குறிப்பாக இலங்கையில இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட சொந்தங்கள் உங்கள் அருகே இருக்கக்கூடிய பிள்ளையாரப்பாவை வணங்கலாம். பிள்ளையாரப்பாவை வணங்கினால் சனி, ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய இயற்கை பாவர்கள் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றுமே நிகழாது. சரிதானே? பிள்ளையாரை வணங்க வெற்றிகளும் லாபங்களும் குவிந்து கொண்டே இருக்கும். பிள்ளையார் வழிபாடு சிறப்பானது. இதுல இன்னும் ஒரு சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகு நடந்து கொண்டிருக்கிற போது உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்தால் சற்று கெடுபலங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுக்கு இப்போது யோக தசாபுத்தி நடக்கிறதா, அவயோக தசாபுத்தி நடக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். சரிதானே? என்ன இருந்தாலும் ராசியை குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 2ஆம் இடத்துல சனி சுபத்துவமா இருக்கிறார். எல்லா நற்பலன்களும் உண்டு. உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கம், தொழில் பங்குதாரர்களோடு மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சரிதானே? இப்ப இந்த ராகு கேதுவை பற்றி ஒரு சின்ன சூட்சமங்களை பார்க்கலாம், ஒரு கிளாரிபிகேஷனை பார்க்கலாம். ராகு கேதுக்களுக்கு உருவம் இல்லை.
நிழல் கிரகங்கள். ராகு கடுமையான இருட்டு, கேது அந்த கடுமையான இருட்டு ஒரு மெல்லிய வெளிச்சம். அவர்களுக்கு ஒரு வீடு இல்லை, ஸ்தான பலம் இல்லை, பார்வை இல்லை. தாங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதியை போலவும், தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும், தங்களோடு சேர்ந்து அமர்ந்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள். ஆமேடம் மிருதுசுரா நண்டு கன்னி. இந்த 5 இடத்தில் கருநாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 இடங்களில் ராகு நல்லது செய்யக்கூடியவர்கள், நல்லது செய்வார். கேது கன்னியா கேது, விருச்சிக கேது, கும்ப கேது நல்லது செய்யும். அதாவது கன்னியிலும் விருச்சிகத்திலும் கும்பத்திலும் இருக்கக்கூடிய கேது நல்லது செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்ல, ஒரு யாதகத்துல 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் உள்ள திரிகோணாதிபதிகளின் வீட்டில் அல்லது அவர்களுடைய தொடர்பில் அல்லது அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகியதுக்கள் நல்லது செய்வார்கள். பொதுவாக உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகியதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். பொதுவாக நீச்சனோடு சேர்ந்து அமரக்கூடிய ராகியதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள். இந்த ராகு கேதுக்கள் சாதாரணமான ஆட்கள் இல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளாக புரட்டி போடக்கூடியவர்கள். அதாவது ராகு கேதுக்கள் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர்களோடு சேர்ந்து ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர்களின் பார்வையில அவர்களுடைய வீட்டில் இருக்கிற போது நற்பலங்களே தருவார்கள். பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகளை தரக்கூடிய 6, 8 அதிபதிகளுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் இந்த ராகு கேதுக்கள் ஒரு மனிதனை தர ரேஞ்சுக்கு இறக்கி விட்டுரும், கெடுமலங்களை செய்து விட்டுரும். அதனால அதாவது ஜென்மத்துல ராகு இருக்கிற போது குருவின் பார்வையால் இந்த ராகு தீங்கு செய்ய முடியாத சூழல் இருந்தாலும் ஜென்ம ராகுவாக இருப்பதால் ஒரு தடவை உங்களுக்கு இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் ஆனந்த கீர்த்தி வேண்டின், அற்புத வாழ்க்கை வேண்டின், நட்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. பிள்ளையார் அப்பாவை வணங்கினால் எப்பேற்பட்ட தோஷமும் எப்பேற்பட்ட தீங்கும் நிவர்த்தியாகிவிடும். சரிதானே? கவலைப்பட தேவையில்லை. நான் சொன்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். அப்படியொன்றும் கெடுபலன்களாக இல்லை. ஜென்மச்சனை விலகிட்டுது, ராசிய குரு பாக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு இருக்குது, 1, 5, 9 என்று சொல்லப்படக்கூடிய திரிகோணங்கள் எல்லாம் வளர்த்திருக்குது, லாபஸ்தான குரு பார்க்குது. எல்லாமே நற்பலன்களாகத்தான் இருக்கிறது. கும்ப ராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். சரிதானே? யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள், இதயபூர்வமான நன்றிகள். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? नमस्कार।